सिद्धि विनायक मूर्ति की जय। வெற்றிவேல் முருகனுக்கு அரரோ ஹரா. சத்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். போன புதுசா வந்ததுனால முதல்ல அந்த சொன்னதை கொஞ்சம் லைட்டா அப்புறம் ஆரம்பிக்கிறேன்னா யூடியூப்ல போட்டுருக்கேன் போலாம். என்ன ஏற்கனவே மெதுவா போயிட்டோம். போன வகுப்புல நம்ம வந்து வானோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞானோ துவயமோ நகில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனேன்னு அந்த பாட்டுக்கு நான் உரை சொல்லும் பொழுது சொன்னேன். ஷண்முகனேங்கிற வார்த்தையை ஏன் கையாண்டிருக்கார்? கந்தனே, முருகனே, குகனே, கார்த்திகேயனே, காங்கேயனேன்னு சொல்லாம எதுக்காக ஷண்முகனேன்னு சொன்னார்ன்னு நான் சொல்றேன் அப்புறம் சொன்னேன். ஆனா நமக்கு நேரம் எடுத்து விட்டுட்டு அது மறந்து போயிடுது. அதனால அது குயிக்கா ஒரு ½ மினிட் ஆகும். அதாவது இதுல வந்து மெய்ப்பொருள் ஆவது யாது அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். அதுக்கான விரிவான விளக்கங்களை போன வகுப்பில் நம்ம பார்த்துட்டோம். யாதுன்னு கேள்வி கேட்டுட்டு பதிலையும் அவரே சொல்றார் அருணகிரிநாதர். இதுவா இருக்குமோ இது யாதுன்னு வெறுமனை கேட்டா அவர் சொல்லணும் பதில் என்னன்னு. இவர் அப்படி இல்லை. இதுவா இருக்குமோ மெய்ப்பொருள் ஆவது இதுவோ அல்ல இது அல்லது இதுவோ அல்லது இதுவோன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே வர்றாரு. இவரை பார்த்தோம் இல்லையா? ஸோ வானோ புனல் பார் கனல் மாறுதமோ அது 5 கேள்வி இருக்கு. வானோ புனலோ பாரோ கனலோ மாறுதமோன்னு. ஆனால் அந்த 5 கேள்வியை ஒரு கேள்வியா கேட்கலாம். 5 பூதங்களோ பஞ்சபூதங்களோ இந்த வானல் வான் புனல் பார் கனல் மாறுதம் எல்லாம் சேர்ந்துதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூத கலவையோ அதுதான் மெய்ப்பொருளோன்னு அதுக்கு விரிவாக எல்லாம் பார்த்தோம். வானோ அப்புறம் வந்து ஞானோதயமோ அதுலேருந்து வந்ததோ எதுலேருந்து வந்ததுன்னு கேட்குறாரு. எத்தனை கேள்வி கேட்குறாருன்னா முதல்ல பஞ்சபூத கலவையோங்கிறார், ஞானோதயமோ 2வது கேள்வி, அப்புறம் நவில் நான் மறையோ 3வது கேள்வி, யானோ 4வது கேள்வி, மனமோ 5வது கேள்வி, என்னை ஆண்ட இடம் தானோ அது 6வது கேள்வி. 6 கேள்வியை வந்து ஒருத்தருக்கு கேட்டு அருக்கும் ஒருத்தர் பதில் சொல்லணும்னா அவர் ஆறுமுக கடவுளாக இருந்தால் தான் அது சாத்தியப்படும். 6க்கும் சேர்த்து பதில் சொல்வார்ட்டு. அதனால சண்முகனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த பாட்டுக்கு போகலாம். நான் எழுதிடுறேன். நான் வந்து நமக்கு அப்பப்போ ரெஃபர் பண்ணுறது எழுதணுமா இல்லை உங்கள் ட்ரிக் இல்லையா பார்க்கணும். நானும் புஸ்தகம் கொடுத்துருக்கேன். இல்லை 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 ஓகே. இதில் என்ன சொல்றாருன்னா வளைப்பட்ட கை மாது அவளோடு வளைப்பட்ட கை மாதுன்னு மக்கள் இனம். அதாவது வளைப்பட்டன்னா இப்போ வளையல் கையில் அணிஞ்சுட்டா அது கையில் பட்டுட்டே இருக்கும். வளையப்பட்ட இன்னொன்று வளையல் அணிந்தன்னு இருக்கும். வளைப்பட்ட கையை உடைய வளையலை அணிந்த கையை உடைய மாதுன்னா பெண் அர்த்தம். ஏதோ ஒரு பெண்ணை பற்றி சொல்றாங்க. எந்த பெண்ணுன்னு சொல்லி அடுத்த வார்த்தையில் நமக்கு புரியும். மாதோடு மக்கள் எனும். மக்கள்னா பிள்ளைகள். அவர் பெற்ற பிள்ளையை பற்றி சொன்னாக்கா மனைவியை பற்றி தானே சொன்னோம். வளைப்பட்ட கை மாதுங்கிறது மனைவி, மக்கள். மனைவி மக்கள் எனும் தலைப்பட்டு. தலைனாக்கா சங்கிலி. அதாவது ஒருத்தர் வந்து கையை கட்டி போட்டாச்சுன்னா சங்கிலி போட்டாச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அது காலை கட்டி போட்டால் நகரவே முடியாது. அது மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு கிரகஸ்தனுக்கு அவன் கிரகஸ்தனா இருக்கும் பொழுதே தர்மம் அனுஷ்டிக்க முடியும். தனாகர தர்மத்துப்படி அவன் எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்ய முடியும். அதை தவிர இறை சிந்தனையில் ஈடுபட முடியும். அவன் தான் கடை தேறுவதற்கான தான் இறந்தபின் தனது ஆன்மா மீண்டும் ஒரு பிறவை எடுக்காமல் இறைவனோடு கலப்பதற்கான உபாயங்களை அவனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டே செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அவரோட காலகட்டத்திலேயே 99% வீடுகளில் அது நாட் பாசிபிள். என்ன சொல்கிறான்னாக்கா வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு. தலைனாக்க சங்கிலி. இவா ஒரு கிரகஸ்தனுக்கு வந்து குடும்பங்கிறது ஒரு சங்கிலி ஆகிடுது. ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவனோட அனுசரணையாக இருந்து அவனும் வந்து அதே ஸ்பிரிச்சுவல் தாட்ஸோட அந்த அந்த ஆன்மீக பாதையில் சேர்ந்து நடந்தால் அது வேற மாதிரி. அப்படி இல்லாமல் இந்த வீட்டு தலைவன் சொல்லக்கூடாது. இப்போ வீட்டு தலைவியுடைய கணவன் அப்படி சொல்லிக்கலாம். நல்ல மெஜாரிட்டி தலைவிகள் இருக்கு.
வீட்டு தலைவியுடைய கணவன். அவன் வந்து ஒரு பக்திமான், எப்பவுமே ஆன்மீக தேடல், எப்பவும் முருகனை பற்றி பாடிட்டே இருப்பான். அவன் தினமும் திருப்புகழ், கந்தர் அனுபூதி எல்லாத்தையும் பாடிட்டு இருக்கான். அவனுடைய மனைவிக்கு இதில் கொஞ்சம் கூட ஒரு ஈடுபாடே கிடையாது. அவளுக்கு வந்து டிவியில் வந்து சீரியல்ஸ் பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு அப்படி இருக்கு. நீ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். அப்போ இவன் வந்து உறக்க பாட வேண்டியன்னா இந்த டிவியை அவனை டிஸ்டர்ப் பண்ண உறக்க பாடுறான். அப்போ அவன் சொல்கிறான், என்ன ஏன் இப்படி எப்போ பாரு கத்திட்டே இருக்கேன், எனக்கு டிவி டைலாகே காதில் கேட்க மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு துருவங்களாக கணவனும் மனைவியும் அமைந்தால் இந்த கணவனுக்கு ஆன்மீக பாதையில் முன்னேறுவது சாத்தியமாகுமோ? ஆகாது. அதுதான் வந்து ஒரு நாட்டுப்புற பாடலில் சொல்கிறா, வெண்டாட்டி கால்வளையா பிள்ளையோ சுல்லாணியா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னாக்கா, வெண்டாட்டியாவது பரவாயில்ல, காலில் வந்து 2 காலையும் சேர்த்து வளையத்தை மாட்டி விட்டுறான். ஆனால் அந்த வளையத்தை மாட்டிட்டு கொஞ்சம் மெதுவாக ஒரு இன்ச்சிங்காக அவன் நடக்க முடியும். பையன் என்ன பண்ணுறான், அப்படி அப்பாவை நிற்க வச்சு, அது உடன் ஃப்ளோர்னு வச்சுக்கிறோம். இங்கே ஒரு ஆணியை வச்சு சுற்றியால் அடித்து ஃப்ளோரோட இது பண்ணிடுறான். இப்படி இங்கே ஒரு ஆணி, அவ்வளோதான், 1 மில்லிமீட்டர் கூட நகர முடியாது. அது மாதிரி ஒரு கற்பனையோடு எழுதியிருக்கார், வெண்டாட்டி கால் வளையாம் பிள்ளையோ சுல் ஆணியம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அமையக்கூடிய வீடுகளில் அவர்களுக்கு ஆன்மீக பாதையில் முன்னேறுவது மிக 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 கடினம். அதுதான் சொல்றார், வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு, இந்த கால் விலங்கு கட்டி கொண்டு தலைப்பட்டு அழிய தகுமோ அந்த மாதிரி நான் வந்து அந்த தலையினால நான் வந்து என்னுடைய ஆன்மா அழிந்துபடுகிறது. ஆன்மா அழிந்துபடுகிறதுனா என்ன அர்த்தம்? ஆன்மா நற்கதி அடையாமல் மீண்டும் மீண்டும் பூமியில் வந்து பிறந்தால் பிறப்பு இறப்புங்கிறது சங்கிலியை உடைக்க முடியாமல், ஏன்னா கால் சங்கிலி மாட்டிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஆன்மாவுடைய அந்த சங்கிலி இருக்கு, அது வந்து பிறப்பு இறப்புங்கிறது சாகரத்துக்குள்ள அவ்வளோ மூழ்கடிக்கிற சங்கிலி, அதுலேருந்து மேலவே முடியாது. அதான் அது தகுமோ எனக்கு அது தகுதியாகுமா? பகவானே, முருகப்பெருமானே, எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். தலைப்பட்டழிய தகுமோ. இப்போ இதில் வந்து எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் எல்லாருமே மனைவி, மக்கள், கணவன் எல்லாருமே ஒரே மாதிரி ஆன்மீக பாதையில் வந்து ஒரு கணவன் வந்து 8 அடி போனாக்கா மனைவி 16 அடி போகிற மாதிரி கூட குடும்பங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டது பரஞ்சோதி அடிகள்னு கேள்விப்பட்டிருக்கலாம். பரஞ்சோதி அடிகள், அவருக்கு சிறுத்தொண்ட நாயனார்னு பேர். முதல்ல அவர் பேர் பரஞ்சோதி, அப்புறம் பரஞ்சோதி அடிகளாய் சிறுத்தொண்ட நாயனாராய் 63 நாயன்மார்கள் ஒருத்தர். இப்போ அவரை பற்றி சொல்கிறேன்னா ரொம்ப சுருக்கமாக நரசிம்மவர்ம பல்லவனை பற்றி சொல்கிறேன். அதாவது பல்லவ ராஜ்யத்தில் மகேந்திரவர்மன் ஒரு அரசாட்சி பண்ணிட்டு தான் அவனுடைய பையன் நரசிம்மவர்மன். அந்த நரசிம்மவர்மன் இளவரசனாக இருக்கும் பொழுது அவனுக்கு சிற்பக்கலையின் மீது அதீத ஆர்வம். அதனால் அங்கே வந்து ராஜ சிற்பியான ஆயன சிற்பி அப்படிங்கிறவருடைய சிற்பக்கூடத்தில் தான் முக்கால்வாசி நேரத்தை செலவழிக்கக்கூடியவன் இந்த நரசிம்மவர்ம பல்லவன். சிற்பக்கலையினுடைய நுணுக்கங்கள்லாம் அவர்கிட்ட கற்றுட்டு இருக்கான். அப்போ அந்த சிற்பி வந்து சிற்பத்தை வடிக்கும் பொழுது அதுக்கு மாடலாக இருக்கிறது அவருடைய பெண் சிவகாமின்னு பேர். அவள் வந்து அற்புதமான பரதநாட்டிய கலையில் அற்புதமான தேர்ச்சி பெற்றவள் அந்த சிவகாமி. அவளை வந்து அவளுக்கு 108 கரணங்களும் மத்துப்படி, ஒவ்வொரு கரணத்திலும் அவளை நிற்க வைத்து அந்த கரணங்களை சிற்பமாக அற்புதமாக வடிக்கிறார் இந்த ஆயன சிற்பி. அதில் பல சிற்பங்கள் இன்னைக்கும் இருக்கு. சிலது காஞ்சிபுரத்தில் இருக்கு, சிலது மகாபலிபுரத்தில் இருக்கு. பார்த்தா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாக்கா பண்ணலாம். அங்கே போகும்போது அப்படி அந்த சிற்பக்கூடத்தில் சிற்பம் வடிச்சுட்டு இருக்கும்போது இந்த நரசிம்மவர்மன் சிற்பக்கூடத்துக்கு அடிக்கடி போகும்போது சிவகாமியோட நட்பு ஏற்பட்டு அது காதலாக வளர்கிறது. இருவரும் ஒருவரை மிகவும் விரும்புகின்றார். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து திடீர்னு இது வாத்தாபிங்கிற நகரம், அதாவது சாளுக்கிய ராஜ்யம், அதில் வாத்தாபிங்கிற நகரத்திலிருந்து 2ஆம் புலிகேசிங்கிற ஒரு மன்னன், அவன் மிகப்பெரிய சேனையை உடையவன். அதனால் அவன் சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்கணும்னு பல்லவ ராஜ்யத்து மேலே படையெடுத்து வரான். பல்லவர்களுக்கு தெரியும், சிறந்த வீரர்கள், ஆனால் அவருடைய சேனை மிக மிக சிறியது. அவளோட இது பண்ணும்போது ஒப்பிடும்பொழுது இது சாளுக்கிய தேசத்தோட சேனை அப்படின்பது. அதனால் நம்ம வெளியில் போகிறது தற்கொலைக்கு சமம் சொல்லிட்டு அவன் வந்து கோட்டை கதவுலாம் இழுத்து மூடிட்டு கோட்டையை பாதுகாத்துட்டு இருக்கான். அதனால் பல நாள் முற்றுகையிட்டு கோட்டையை தகர்க்க முயன்றாலும் அந்த சாளுக்கிய மன்னனால் முடியவில்லை, 2ஆம் புலிகேசி. அதனால் கோபமடைந்து கோட்டையை சுற்றியுள்ள பயிர் பச்சைகளை அழித்து
குடியானவர்களை இம்சைப்படுத்தி அப்படி செல்லும் பொழுது இந்த ஆயன சிற்பியின் கலைக்கூடத்தில் வந்து பார்த்து அந்த சிவகாமியை கண்டு இவள்தான் நமது வெற்றிக்கான சரியான பரிசுன்னு சொல்லி அவளை கடத்திட்டு போயிடுறான். வாதாபிக்கு அந்த சாளுக்கிய ராஜ்யத்துக்கு அவளை கடத்திட்டு போயிடுறான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு நரசிம்மவர்மனுக்கு ரொம்ப துக்கம் வருது. ஏன்னா சிவகாமியை கடத்திட்டு போயிட்டா அதை தவிர நம்ம நாட்டுக்கு ஒரு இழுக்கு வந்து அவன் வரும்பொழுது நம்ம அவனை எதிர்க்க முடியவில்லைன்னு சொல்லிட்டு அந்த சாளுக்கிய நாட்டு மீது நரசிம்மவர்மன் வந்து படை திரட்டி போய் போர் பண்றான். அப்படி போர் புரிய செல்லும் பொழுது பரஞ்சோதி என்பவன் தான் அவரது சேனாதிபதி. அந்த பரஞ்சோதி அற்புதமான போர்க்கலையில் அனைத்து வித போர்க்கலையிலும் வல்லவன். அது மட்டுமல்ல போர் வியூகம் அமைப்பதில் நிபுணத்துவம் கொண்டவன். அது மட்டுமல்லாமல் அவன் தமிழ் மொழியிலும் சம்ஸ்கிருத மொழியிலும் பாண்டித்யம் கொண்டவன். ஆனால் சிவன் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்ல வேண்டியது அவன் ஒரு சிறந்த சிவபக்தன். ஸோ அவன் போய் அற்புதமான அவனுடைய போர் திறனால அந்த சாளுக்கிய நாட்டை வந்து ஜெயிச்சு வாதாபியை தீக்கிரையாக்கி அந்த யுத்தத்தில் 2ஆம் புலிகேசி மன்னனும் கொல்லப்படுகிறான். எல்லாம் ஆனதுக்கப்புறம் இவன் மெயினாக போன சிவகாமியை மீட்டு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இங்கே வந்த உடனே இவனுக்கு நரசிம்மவர்மனுக்கு சக்கரவர்த்தியாக பட்டம் தூட்டுறான். அப்போ என்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக வரையான்னு சிவகாமி கேட்டப்போ இல்லை நான் வரமாட்டேன், ஏன்னா மாற்றானுடைய இடத்துல 2 வருஷம் நான் இருந்துட்டேன், அதனால் நான் வந்து இந்த மகாராணி பட்டத்தை நான் ஏற்க தகுதி இல்லை வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அப்படி போக அது இருக்கட்டும். எதுக்கு இப்போ நான் சொல்ல வந்தேன்னா பரஞ்சோதியை பார்த்தேன். பரஞ்சோதி சிறந்த வீரன். அந்த சாளுக்கிய யுத்தம் முடிஞ்ச பல்லவ நாட்டுக்கு வந்த உடனே he puts up his resignation letter to நரசிம்மவர்மன். எனக்கு வந்து இந்த படைத்தொழில் கொலைத்தொழில் குறித்து எனக்கு வந்து அதன் மீது விருப்பு போய்விட்டது. இனிமேல் நான் முழு நேரமாக சிவத்தொண்டு ஆற்ற விரும்புகிறேன், அதனால என்ன இந்த பணியிலிருந்து விடுதலை பண்ணணும்னு சரின்னு ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டார். அப்புறம் வந்து இந்த சிறு தொண்டர் வந்து அதாவது பரஞ்சோதி அடிகள், அவருக்கு அடிகள்னு நம்ம பேர் வருது. அவர் இந்த படைத்தொழிலெல்லாம் விட்டு அவர் வந்து முழு நேரமும் சிவத்தொண்டில் ஈடுபடும் பொழுது அவருக்கு பரஞ்சோதி அடிகள்னு பேர் வருது. அவருக்கு ஒரு அற்புதமான மனைவி, அவள் வந்து திருவெண்காட்டு நங்கையார்னு பேர். அந்த மனைவி இவரை காட்டிலும் அதிக சிவபக்தி கொண்டவர். அந்த திருவெண்காட்டு நங்கையும் இவரும் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது. அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், மிக அழகான மகன். அந்த மகன் தந்தையும் தாயும் இருவரும் சிவபக்தியில் ஊறி திளைப்பதனால் அந்த மகனுக்கும் தானாகவே சிவபக்தி வந்து விடுகிறது. இப்போ அந்த பையனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். இப்போ வந்து என்ன வழக்கம்னா வீட்டில் தினம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிவனடியாரை கூப்பிட்டுன்னு வந்து அவளுக்கு அமுது படைத்துட்டு அப்புறம் தான் இவன் சாப்பிடுவார், தான் பழக்கம். ஒரு நாளைக்கு சிவபெருமான் இவருடைய மன வைராக்கியத்தை வந்து சோதிக்கணும். அதே சமயத்தில் இந்த நம்ம சிறுதொண்ட நாயனாருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு பறைசாட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு திருவிளையாடல் பண்றார். என்ன திருவிளையாடல்னா, அன்னைக்கு வந்து இந்த பரஞ்சோதி அடிகள் வந்து வெளியில சிவனடியார் தேடிட்டு போயிருக்காரு, யாருமே கிடைக்கல. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுருக்காரு. யாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு போட முடியலன்னா அப்படி அந்த இது விரதம் இதாயிடும், பக்கப்பட்டுடுமேன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து அவர் வெளியில போயிருக்கிறப்போ சிவபெருமான் ஒரு சிவனடியார் வேடத்துல அவர் வீட்டுக்கு வர வந்தோடனே அந்த அந்த நங்கையார் வந்து வெளியில வந்து அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வந்தருள்க, இல்லத்தில் எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னே அவர் வந்து இல்லை உன்னுடைய கணவன் எங்கேன்னா, கணவன் இந்த மாதிரி சிவனடியார் தேடிட்டு போயிருக்காங்கன்னா, வீட்டு தலைவன் இல்லாமல் தலைவி மட்டும் தனியாக இருக்கும் வீட்டிலில் நான் நுழைய மாட்டேன், அதுதான் எனது முறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இந்த பக்கத்தில் ஒரு மரத்தடியில் இருக்கேன், நான் உன் கணவன் வந்ததும் நீ என்னை கூப்பிட்டு அனுப்பு, நான் வருகிறேன் அப்படிங்கிறார். சரின்னு அங்கே மரத்தடிக்கு போய்டுறார். அப்புறம் எங்கள் கணவன் வந்து திரும்பி வர வந்து ரொம்ப சோர்வாக வந்து எனக்கு சிவனடியாரே கிடைக்கலையே, என்ன பண்ணுறது என்னன்னா, இல்லை இங்கே ஒரு சிவனடியார் இருந்தார், அந்த மரத்தடியிலேருந்து கூட்டிடுவாங்க. சரின்னா அவர் போய் அவரை கூப்பிட்ற சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி எங்கள் இல்லத்தில் எழுந்தருள வேண்டும், அமுது உண்ண வேண்டும் அப்படிங்கிறார். உங்கள் இல்லத்துக்கு வரேன் நான் எழுந்தருள்றேன், ஆனால் அமுது உண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த சிவனடியார், அதாவது சிவனடியாரை வந்து சிவபெருமான் சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டாலும் அதில் நான் கேட்கும் விருந்தை உன்னால் தயார் செய்ய முடியாது, ஆகையினால் நான் விருந்து உண்ண மாட்டேன். ஏன் தயார் பண்ண முடியும், நீங்கள் எது வேணா கேளுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். அப்படின்னா எனக்கு வந்து பசுக்கறி வேணும் அப்படின்னு. ஏன்னா பசு வதை வந்து அந்த காலத்தில் தடை மிக மோசமான செயலுக்கு கருதப்பட்டது. அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து ஒரு சிவனடியார் கேட்குறா, அதனால பசு வதை பண்ணுற தப்பு இல்லைன்ட்டு நான் அப்படியே கொடுக்குறேங்கிறேன், பசு கறியை நான் சமைத்து கொடுக்குறேன்.
நீ நினைக்கும் பசு அல்ல, அது பால் கறக்கும் பசு என்னும் ஜந்து அல்ல. நான் சொல்லும் பசு ஒரு சிசு, அதாவது 5 வயதுக்கு குறைவான வயதுடைய ஒரு சிறுவன். அந்த சிறுவன் தாய் தந்தையருக்கு ஒரே மகனாக இருக்க வேண்டும். அவன் சிவபக்தியில் ஊறி திளைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறுவனை எனக்கு நீங்கள் அந்த சிறுவனை கொண்டு அவனது மாம்சத்தை எனக்கு சமைத்து போட வேண்டும். அப்படி போடுறதுக்கு நீங்கள் ரெடினா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறார். சரிட்டு வச்ச சிவனடியார் சொல்கிறதுக்கு நமக்கு வீடு முடியாது, அதே மாதிரி நான் கொடுக்குறேன்ட்டு வந்துடுறார். வீட்டுக்கு வந்தோடனே அந்த நங்கையார்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சிவனடியார் வந்து அந்த மாதிரி கேட்குறாரு, என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு யார் கொடுப்பாருங்கிறார். ஏன் நீங்கள் கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய் கலையிற, நம்ம வீட்லேயே இருக்கானே நம்ம பையன் சீராலன்னு பேர், அந்த பையனுக்கு 4 வயசு ஆயிருக்கு. ஸோ 5 வயசு கம்மி, அந்த சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இந்த 2 பேருக்கும் ஒரே மகன், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. சிவபக்தன், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதனால் இவன் தான் சரியான சிவனடியாருக்கான விருந்தாக அமைவான்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு, வெளியில் விளையாட்டுக்கிற பையனை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்து உன்னை வந்து தான் மாம்சம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்கிறார். நீ என்ன சொல்கிறேன்னா, ஆஹா அப்படி ஒரு பாக்கியமாக எனக்கு சிவனடியாரின் வயிற்றை நான் நிரப்ப போகிறேன்னா, தந்தையே தாயே என்னை ஆசீர்வாதம் செய்து என்னை பலியிடுங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி, அம்மா வந்து தலையும் உடம்பையும் பிடிச்சிட்டு அப்பா கழுத்தை விட்டுறார். இந்த மாதிரி பண்ணி அப்புறம் அதை மாம்சமாக படைச்சு ரெடி பண்ணுறான். அப்போ இவர் போய் சிவனடியார் கூப்பிட்றாரு, நீங்கள் கேட்ட மாதிரி சிசு பலி பண்ணி நாங்கள் வந்து சாப்பாடு தயார் பண்ணியிருக்கோம், வாங்கன்னு. வீட்டுக்கு வர வந்தோடனே இலையை போட்டிருக்கா, ஒரு ஆசனம் ஒரு இலை இருக்குது. வந்து பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வந்துடுது. என்ன நீ வீட்டுக்கு எனக்கு விருந்து கூப்பிட்டு என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க, நான் போகிறேன் அப்படிங்கிறார் சிவபெருமான், சிவனடியார். அப்போ சொல்ல, நாங்கள் என்ன அபச்சாரம் பண்ணோம், தெரியாதானே எல்லாம் வச்சுருக்கோம். இல்லை, நான் எப்பொழுதும் தனியாக அமர்ந்து உண்ண மாட்டேன், அந்த வீட்டு தலைவனும் என்னுடன் உண்ண வேண்டும், நீயும் வந்து உட்காருங்கிறான். எதுக்குன்னா இன்னும் மனசை சோதிக்கிறதுக்கு, தன்னுடைய மகனுடைய கறியையே தான் சாப்பிட வேண்டிய இருக்குது. வந்து உட்காந்து சரிட்டு வரண்டிற்கு வருமாறின உடனே சிவபெருமான் சிவனடியார் சொல்றார், நிறுத்தி சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு, உன்னுடைய மகனை கூப்பிடு, அவன் வந்து எனக்கு இடதுபுறம் அமர வேண்டும், இப்பொழுதுதான் நான் உண்பேங்கிறான். முடிக்கிறேன், அவனுக்கு இப்போதான் என்னுடைய மகனை தான் இங்கே இலையில போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியல. முடிக்கிறேன். அப்போ வந்து சொல்கிறார், ஏன் இவ்வளவு தாமதம் உங்களுக்கு மகனை கூப்பிட, மகன் பேர் என்னங்கிறான். பேராள தேவன் அப்படிங்கிறான், இல்லை சீராள தேவன். சீராள தேவன் சொன்ன உடனே சிவனடியார் கூப்பிடுறார், சீராள தேவா இங்கே வா அப்படின்னோடனே அந்த குழந்தை ஓடி வருது. எந்த குழந்தைய சமைச்சு இலையில போட்டிருக்காளோ அது ஓடி வந்து அம்மானு வந்து கட்டி பிடிச்சிக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு. உடனே இவளுக்கு தெரியுது, இவர் வந்து சாதாரண சிவனடியார் இல்லைன்னு. அங்கே பார்த்தோன்னா சிவனடியாரை காணோன்னே என்னடா மறைஞ்சிட்டாரேன்னு பார்த்தாக்கா, அங்கே அற்புதமாக தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவென் மதிசூடி காடுடைய செடலை கொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் படிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே அப்படின்னு நம்ம தெரிஞ்சான் சம்பந்தர் பாடினார் இல்லையா. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அழகாக ஒரு ரிஷபாரூடரா உமையோர் உபாகரா வந்து வேலைக்கு காட்சி கொடுத்துட்டு, நீங்கள் நீடூழி காலம் இந்த சிவத்தொண்டு செஞ்சுட்டு கடைசியில் என்னுடைய திருவடிக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்காக சொல்றேன்னா ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அதாவது இந்த வலைப்பட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோங்கிற இந்த 2 வரிகளில் அனைவரும் அடக்க மாட்டார்கள். இந்த வரிகளுக்கு வேறுபட்டவர்களும் இருப்பார்கள். ஆனால் தேர் எக்ஸப்ஷன் டு ரூல், தேர் நாட் த ரூல். மெஜாரிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கிறோம். அதனால தான் அவர் மெஜாரிட்டிக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கார். தகுமோன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தொடு வேலவனேங்கிறார். அதாவது முருகப்பெருமான் வந்து முருகப்பெருமான் ஒரு இலக்கு மீது வேல் செலுத்த வேண்டும் என்றால் அவர் வேலை எய்வதோ செலுத்துவதோ தேவையில்லை, வேலை தொட்டா போறோம். ஏன்னா முருகனுக்கும் அந்த வேலுக்கும் அப்படி ஒரு புரிதல் உணர்வு, அற்புதமான அண்டர்ஸ்டாண்டிங். அவர் மனசுல என்ன நினைச்சுட்டு வேலை தொட்டானோ உடனே அந்த வேல் அவனிடமிருந்து கிளம்பி அவன் நினைத்த காரியத்தை துல்லியமாக முடித்துவிட்டு, அந்த துல்லிய தாக்குதல் இப்ப சொல்றோமே, அதுக்கு வந்து முருகன் தான் வித்திட்டது. அவனுடைய வேல் வந்து குறி தவறாது, அதே மாதிரி குறியில் இல்லாததை அழிக்காது. யாரை அழிக்க வேண்டுமோ அவனை முழுமையாக அழித்து விட்டு திரும்பும். ஆனால் முருகன் மனத்தில் யாரை அழிக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அவரை தவறையும் அழிக்காது. அதனால தான் துல்லிய தாக்குதல். அந்த துல்லியமா அந்த இலக்கை தாக்கிட்டு வந்துடக்கூடியது.
எப்படி முருகன் தொட்டாலே போகணும், தொட்டு மனதில் நினைச்சா போகணும். அதனாலதான் தொடு வேலவனைங்கிற. இது எதுக்காக தொட்டார்னாக்கா, கிளை பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடு வேலவனே. எனக்கு எதுல முடிக்கிறார்? கிரின்னு முடிக்கிறார். கிரினாக்கா மலை. மலைங்கிறது இங்க கிரௌஞ்ச மலை. இப்போ இந்த கிரௌஞ்ச மலையை பத்தி சொல்லலாம். அது கிரௌஞ்ச மலைன்னாக்கா அது ஒரு மலை, மலை மாதிரி இருக்கும், ஆனா அது மலை இல்லை. அது கிரௌஞ்ச ஆசுரன்கிற ஒரு அசுரன். அந்த அசுரன் வந்து அந்த மலை மாதிரி இருந்துட்டு இருப்பான். அவனுடைய வேலை என்னன்னாக்கா, தேவர்கள் அந்த வழியாக போகும்போது தன்னை சொர்ணமயமாக்கிட்டு உள்ளுக்குள்ள தனக்குள்ள நிறைய குகையை வந்து உருவாக்கணும். நினைச்ச மாத்திரத்துல உருவாக்க முடியும். அதெல்லாம் ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட அற்புதமான குகை. அதை பார்த்தோன்னா தேவர்களுக்கு ஆஹா, நம்ம தேவலோகத்துக்கு திரும்பி வந்துட்டோம்னா அந்த குகையில் நுழைவான். நுழைஞ்ச உடனேயே அவளை திசையை திருப்பி இப்படி ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல திரும்பின குகை வந்து மாறிடும். லெஃப்ட்ல திருப்பி அந்த மாதிரிலாம் மாயம் புரியக்கூடியவன். அதனாலலாம் பண்ணி அந்த அசுர தேவர்களை வந்து குகைக்குள்ள போட்டு வாட்டி வதைச்சு அவள் வெளியில வந்தா போகணும்னு எப்படியே தப்பிச்சு ஓட வர மாதிரி அந்த மாதிரி அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடியவன். இன்னொன்று, எங்காவது ஒரு இடத்தில் நூற்றுக்கணக்கான ரிஷிகள் சேர்ந்து ஒரு யாகம் நடத்துகிறார்கள் என்று அவனுக்கு தெரிந்தால் உடனே ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று, அந்த மலைக்கு அந்த வரமெல்லாம் உண்டு, பறந்து சென்று எங்கு யாகம் நடக்கிறதோ அங்கு கீழே இறங்குவான். அப்ப அங்க என்ன ஆகும்? நூற்றுக்கணக்கான ரிஷிகள், ரிஷி பத்னிகள், ரிஷி புத்திரர்கள், புத்திரிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியே அழிச்சிடலாம். அத்தனை பேரும் மலைக்கு அடியில், மலைக்கு பூமிக்கு நடுவில் மாட்டிட்டு எல்லாரும் இறந்தப்படுவார்கள். இப்படி அதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அவனுடைய அசுரர்களுடைய நோக்கமே வந்து தேவர்களை இன்சிக்கணும். தேவர்களை அழிக்க முடியாதுன்னா அமிர்தம் சாப்பிட்டவர்கள். தேவர்களை இன்சிக்க வேண்டும். மனிதர்களில் எவரவர் நல்லவர்களோ, எவரவர் இறை உணர்வோடு இருக்கிறார்களோ, எவரவர் யாகம் ஹோமம் வளர்க்கிறவர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹோமம் வளர்க்கறது ஏன் அசுராளுக்கு பிடிக்காதுன்னா, இவ ஹோமம் வளர்க்கும்போது அவிர்வாகம் கொடுக்கும்போது அது நேராக தேவர்களுக்கு போய் சேருது. அதனால வலுவிழந்து இருக்கும் தேவர்களுக்கு மீண்டும் வலு வந்து விடுமோங்கிறதுனால யாகம் எதுவுமே நடக்காதபடி பார்த்துப்பாங்க. அந்த கிரௌஞ்சாசுரன் அங்கே போய் இறங்குவான், அத்தனை பேர் இறக்கப்படும். இப்படிப்பட்ட அசுரனை நாம் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். ஒரு காலம் வந்தோன்னு முருகப்பெருமான் நினைச்சுக்கிறார். இந்த அசுரனை அழிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த கிரௌஞ்ச மலை வந்து அதனுடைய இன்னொரு வேலை என்னன்னா, அத்தனை அசுரர்களுக்கும் அது புகலிடம். எல்லாரும் அசுரர்கள்லாம் வசிக்கக்கூடிய இடம் அதுதான். அதுக்குள்ளதான் அத்தனை பேர் குகைகளுக்குள்ள இருப்பாங்க. ஸோ முருகப்பெருமான் நினைக்கிறது, இந்த கிரௌஞ்ச மலையை அழிச்சாக்கா அதுக்குள்ள இருக்கிற அத்தனை அசுரர்களும் ஒரேடியே அழிஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை தொட்ட உடனே அது கிளம்பி போய் கிரௌஞ்ச மலையை தொலை போட்டு ஊடுருவி செல்கிறது. அதான் சொல்ல, தொலைப்பட்டு உருவ தொலையிட்டு ஊடுருவி செல்கிறது. அந்த ஹோல் போட்டுட்டு அங்கேயே நிற்காது, தொலைவிட்டு ஊடுருவி எது வரைக்கும் போகணும்னா ஒரு பக்கத்துல வேலை செலுத்த இன்னொரு பக்கம் வழியா வெளியில் வரும். அந்த மாதிரி ஒரு வேகத்தோடு செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த வேல். அதான் தொலைப்பட்டு ஊடுருவ தொடு வேலை. இதைத்தான் வந்து அருணகிரியார் ஒரு அலங்காரத்துல வந்து பாடுறார். அர்த்தம் அனர்த்தமாயிடும். தொலைத்த வைவேல் மன்னா. இதுக்கு எவ்வளவு சிமிலாரிட்டிங்க இருக்கு. இது மலையை தொலைப்பட்டு ஊடுருவாங்கிறார். இது வந்து ஊடுருவும்படியாக அதை தொலைத்தாங்கிறார். சொர்ண கிரௌஞ்சகிரினா நான் சொன்னேன், தங்கமயமாகும், தன்னை தங்கமயமாக மாற்றிக்கொள்ளுங்க. சொர்ண கிரௌஞ்சகிரி, கிரௌஞ்ச அசுரன் தான் கிரௌஞ்சகிரி. அது ஊடுருவும்படியாக தொலை போட்டு சென்ற வேலை எய்த மன்னனே அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டுருவ தொடு வேலை. வேல் வந்து தொட்டு அந்த வேல் வந்து கிரௌஞ்ச மேலே பாய்ந்த உடனே அந்த மலை தொலைப்பட்டு போடுது. அது முழுக்க தொலை போட்டதுனால் அந்த மலை பிளவுபடுகிறது. பிளவுபட்டு மலை தூளாகிறது. ஒரு பொடிப்பொடியா அப்படி ஆகும்போது அதுக்குள்ள இருக்கிற அத்தனை அசுரர்களும் அழிந்து படுகிறார்கள். அந்த இந்த பாட்டுப்படி என்னன்னாக்கா, சூரபத்மனும் அந்த மலையினில் இருந்தான். ஏன்னா அவனுடைய அந்த மலை சொல்றது பாருங்க, எழு சூர் உரம்னாக்கா மார்பு, சூரனுடைய மார்பு. அதாவது கிரியை தொலை போட்டு சென்று சூரனுடைய மார்பையும் தொலை போட்டு ஊடுருவி சென்றதுன்னு இதுல அர்த்தம் சொல்றான். ஆனா இதுக்கு வேறொரு இதுவும் இருக்கு. சூரசம்ஹாரம் இந்த விதம் நடந்ததுன்னு இதுல இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் சொல்றது வேற விதம். அதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். கிளைப்பட்டு, கிளைனாக்கா உறவு. அதாவது சூரனுடைய உறவினர்கள் அனைவரும், அசுர குடும்பம்
அனைத்தும் அந்த மலையினுள் இருக்கின்றது. அந்த மலையை அழித்தவுடன் அசுர குடும்பம் முழுவதும் அழிந்தது. அதான் கிளை பட்டுனா அழிந்து போச்சுன்னு அர்த்தம். அவனுடைய உறவினர்கள் அனைவரும் அழிந்துபட்டனர். அப்புறம் அந்த சூரனுடைய மார்பையும் அந்த வேல் தொலைத்து சென்றது. கிரௌஞ்சகிரியும் தொலைத்து ஊடுருவி செல்லும்படியாக அந்த வேலை தொட்டவனேன்னு வந்தது. இப்போ இதில் வந்து இது மூணையும் ஒரே வேலில் வந்து அழிச்சிட்டாருன்னு வருது. ஆனால் இது வந்து அதாவது நீங்கள் முருகனை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனாக்கா கந்த புராணம் இருக்குது தமிழில். அதனுடைய மூலம் வந்து ஸ்கந்த புராணம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதை தழுவிதான் கந்த புராணம்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து தமிழில் எழுதுறார். இந்த ஸ்கந்த புராணமும் சரி கந்த புராணமும் சரி அது எப்படி சொல்கிறதுனாக்கா, முருகப்பெருமான் கிரௌஞ்சகிரியை அழித்து அசுரர்கள் எல்லாம் அழித்து சிங்கமுகாசுரனையும் தாரகாசுரனையும் அழித்த பிறகு சூரபத்மன் மட்டுமே தனியாக நிற்கிறான். அவனை அழிக்கலை. அப்போ என்ன பண்ணான், அந்த வேலுக்கு பயந்துட்டு அவன் தன்னை ஒழித்துக் கொள்கிறான். சமுத்திரத்துக்கு அடியில் போயிட்டு ஒரு மாமரமாக போய் நின்று ஒழிச்சுக்கிறான். அதை அந்த வேல் தான் துல்லிய தாக்குதல் நடப்படும். எங்கே போய் ஒழிஞ்சாலும் இந்த 7 லோகத்தில் எங்கே போய் ஒழிஞ்சிட்டாலும் போய் தாக்கக்கூடியது. அதனால் துல்லியமாக இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போய் அந்த மாமரத்தை சமுதிரத்தில் சீறிட்டு போய் மாமரத்தை இருபிளவாக்கி ஒரு பகுதியை முருகப்பெருமான் தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டான், மயிலாக ஏற்றுக்கொண்டான். இன்னொன்றை தனது கொடியாக சேவலாக ஏற்றுக்கொண்டான். அது அவனுடைய கருணையை காட்டுகிறது. ஏன்னா பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு மாதிரி அதுக்கு உதாரணம் முருகப்பெருமான். அப்படி ஆக்ரோஷமாக அவனோட போர் பண்ணி எத்தனை தேவர்களுக்கு இம்சை பண்ண அந்த சூரபத்மனையும் மன்னித்து தன்னுடன் இணைத்து கொண்டான். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? எப்பவுமே முருகனோடு இருக்கிற பாக்கியம் அந்த ரெண்டுக்கும் இருக்கு, மயிலுக்கும் சேவலுக்கும். பகைவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புத பதவியை கொடுத்தான். இப்போ வந்து நம்ம இப்போ அந்த இதில் எப்படி கந்த புராணத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் வந்து சூரனை தனியாக சம்ஹாரம் பண்ணுறான். அதாவது மாமரமாக இருக்கும்போது அவனை சம்ஹாரம் பண்ணுறான். இப்போ இந்த பாட்டில் அப்படி இல்லை. எல்லாரையும் ஒரே வேலைனால சம்ஹாரம் பண்ணுறான். கிரௌஞ்சகிரி அசுரர்கள் அனைவரும் சூரன். இது எங்கேருந்து அவருக்கு கிடைச்சது அடர்கிரிநாதருக்குனாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் முருக வழிபாடு ரொம்ப ஆதி காலத்துலேருந்து இருக்கு. அதாவது கச்சியப்ப சிவாச்சாரியார்லாம் அது இப்போ ரீசெண்ட் டைமில் வந்தவா. அவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே, கந்த புராணம் எழுதப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ்ச்சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன. அந்த தமிழ்ச்சங்கம் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு. அதில் முதல் சங்க காலம் வந்து மிக புராதனமான காலம். அந்த காலத்தில் முதல் சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட சில நூல்கள், அந்த நூல்களிலிருந்து இந்த தகவல் எடுக்கப்பட்டது. அதாவது ஒரே வேலில் வந்து அனைத்தும் ஒழிக்கப்பட்டன. சூரனும் அதில் வழிபட்டான் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கந்த புராணத்தில் சொல்ற மாதிரி இப்போ இவர் வந்து இது வந்து இந்த முதல் சங்க காலத்தில் இருக்கிற நூல்லேருந்து எடுத்து எழுதியிருக்கார். ஆனால் இதே அருணகிரிநாதர் சில பாடல்களில் கந்த புராணத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார். என்னன்னாக்கா எந்த பாட்டு வரும் அது, சரி ஞாபகம் சொல்கிறாங்க பாட்டு. அதில் அந்த மாதிரி மாற்றி எழுதுறார். அதாவது மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச பாட்டு பார்த்து படிச்சிருப்பீங்க. மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச. மலை மாவு சிந்தனாக்கா அந்த கிரௌஞ்சகிரியில் வந்து வேலை விட்டோன்னா அது வந்து பொடி பொடியாக மாவு மாதிரி சிந்தறது. அலை வேலை அஞ்ச மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா அப்படின்னு ஒரு பாட்டில் விரல் மாறனை பாட்டில் வரும். அதில் என்ன பொருளில் எழுதுறான்னாக்கா, மலை மாவு சிந்தும்படியாக அலை வேலை அஞ்சும்படியாக ரெண்டு நிகழ்ச்சி சொல்றாரு. இதில் ஒரே நிகழ்ச்சி தான், தொடு வேலைவனே ஒரு தடவை தொட்ட மாதிரி. அதில் 2 நிகழ்ச்சி சொல்றாரு. மலை மாவு சிந்தனா கிரௌஞ்சகிரி வந்து பொடி பொடியாகி அதில் இருக்கிற அசுரர்கள் படியும்படியாக மாவு சிந்துகிறது. அப்புறம் அலை வேலை அஞ்ச, அலைகளை உடைய வேலைன்னாக்க சமுத்திரம் அஞ்சும்படியாக
இப்போ 2வது தடவை வேல் ரேஞ்சு அந்த பாட்டில் வருது. அந்த சமுத்திரம் வந்து பயப்படும்படியாக அவ்வளவு வேகமாக சீறிக்கொண்டு அந்த வேல் பாய்ந்து போய் அந்த மாமரத்தை இரப்பிளவாக்கியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால அதுக்காக வந்து சமுத்திரம் வந்து சமுத்திரராஜன் பயப்படுறான், என்னை தொலைச்சிட்டு போகிறது இந்த வேல்னு. ஸோ அதில் வந்து அந்த கந்தபுராணத்தோட நிகழ்வுறது. அதனால அருணகிரிநாதர் 2மே எனக்கு ஏற்புடையது தான், 2 வரலாறுகளும் ஏற்புடையதுன்னு ஏற்றுட்டு இருக்காரு அவர்னு நமக்கு தெரியாது. சில பாட்டில் எப்படி எழுதுறோம், சில பாட்டில் அப்படி எழுதுறோம். சரி, இப்போ இந்த பாட்டு முடிச்சுட்டு அடுத்த பாட்டு போகலாம். மகமாயை கலைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் ஜெகமாயையுள் நின்று தயங்குவதே. அதாவது மாயைன்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த பிரபஞ்சமே மாயை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பரம்பொருள் ஒண்ணுதான் உண்மை. அந்த பரம்பொருள் இந்த ஜகத்தை படைப்பதற்காக மாயையை உருவாக்கினார். மாயையும் அவர்கிட்டேருந்து அந்த பரம்பொருள்லேருந்து தான் வந்தது. அந்த நிர்குண பரபிரமம், சகுண பரபிரமம், சகுண பரபிரமத்திலேருந்து மாயை வந்தது, புருஷன் தான், பிரகிருதி வந்தது, எல்லாம் வந்தது. அப்படி இந்த ஜெகத் உண்டானது. அதனால மாயையிலிருந்து ஜெகத் தோன்றினால் இந்த ஜெகமே மாயை. இருப்பது போல் இருக்கும், ஆனால் இல்லாதது. அது எப்போ வேணால் ஒடுக்கிறோம். அது மாதிரி நம்ம இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இந்த உலகம் இதெல்லாம் இருக்கிறதா. இப்போ நம்ம வந்து ஒரு கனவு காண்றோம் இரவில். அப்போ அந்த கனவுல வர்றது எல்லாமே உண்மையாக நமக்கு தெரியுது. ஆனால் நினைவு வந்தோடனே நமக்கு போயிடுறது, எதுவுமே இல்லைன்னு. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஜெகத் எல்லாமே ஒரு நீண்ட கனவு. அது வந்து ஒரு குறுகிய கனவு. ஒரு இரவோட அந்த கனவுக்கு ஆயுசு முடிஞ்சிடுறது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உண்மை அல்ல. இப்போ அந்த கனவு உண்மையாக இருந்தால் அந்த கனவு முடிஞ்சதுவரை இருந்திருக்கணுமே. அது மாதிரி நம்ம பார்க்குற இந்த ஜெகத்து வந்து இதுவும் கனவு தான். ஆனால் நிறைய காலத்துக்கு இருக்கிறதுனால நமக்கு அது வந்து உண்மை மாதிரி தெரியறது. ஆனால் இந்த கனவு வந்து களையக்கூடியது, முடியக்கூடியது. அப்படின்னா ஜெகத்து வந்து எப்போ வேணால் அழியக்கூடியது. அதனால இந்த ஜெகத்தை கிரியேட் பண்ணது மாயை. அதே மாதிரி நம்மை ஆன்மீக பாதையில் முன்னேற விடாமல் தடுத்து நிற்பதும் மாயை. அந்த மாயை என்ன பண்றதுன்னா, நமக்கு வந்து எதெல்லாம் உண்மையோ அதெல்லாம் பொய்ன்னு காமிக்கிறது, எதெல்லாம் பொய்யோ அதை வந்து உண்மைன்னு காமிக்கிறது. நம்ம உடம்பு வந்து பொய், ஆனா இதுக்கு மெயினே தமிழ்ல பேரு. மெயினா உடம்புக்கு மெயின்னு சொல்லுவோம். மெயினா உண்மைன்னு அர்த்தம். பொய்யானது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா நமக்கு தெரியறதே இல்லை. ஆன்மாவா அப்படின்னா என்னங்க, அதுதான் உண்மையான சாஸ்வதமா இருக்கக்கூடியது. இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது. ஆனா அதை நம்ம வந்து மெயின் எடுத்து ஏன்னாக்கா அந்த மாயை அந்த மாதிரி நம்மளுடைய அறிவை மழுங்க வைக்கிறது. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த உடம்பு சாஸ்வதம் நினைக்கிறோம். இந்த உடம்புக்கு சொந்தமான உறவினர்கள் எல்லாம் சாஸ்வதம். இந்த உடம்பு எதெல்லாம் வாங்கி குவிச்சதோ இந்த ஜென்மத்துல அதெல்லாம் சாஸ்வதம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். எது சாஸ்வதமா மறந்துடுறோம். அப்படி நாம் செய்வதற்கு காரணம் மாயை. நாம் உண்மையை பொய் என்று நினைக்கிறோம். அதனால தான் நம்ம தினசரி நம்ம பிரேயர்ல அசத்தோமா சத்கமேன்னு ஒரு பிரேயர் நம்ம கண்டிப்பாக வைக்கணும். எது பொய்யோ அதை வந்து நீ என்ன அந்த பொய்யை நான் வந்து மெய்ன்னு நினைச்சிட்டு இருந்தா அதுலேருந்து என்ன விடுவி. எது மெய், அது எது மெய்ப்பொருள். போன பாட்டில் சொன்ன பொருளாவது மெய்ப்பொருளாவது எதுன்னு கேட்கிறார் இல்லையா முருகப்பெருமான். அது மாதிரி மெய்ப்பொருளாவது எது சண்முகனேன்னு பாட்டு பார்க்கல. அது மாதிரி எது மெய்ப்பொருள் என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் நாம் இந்த பிறப்பு இறப்பு என்னும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீண்டு வந்து நீந்தி கரை சேர்வோம். சேரத்துக்கு நமக்கு மெய்ஞானம் வேண்டும். இப்போ இந்த மாயை எப்பொழுது விலகும் என்றால், ஞானம் எங்கு தோன்றுகிறதோ அங்கு மாயை விலகும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இங்க என்ன சொல்றாருன்னா, மக மாயை களைந்திட வல்ல பிரான். என் மீது மூடியிருக்கும் இந்த மோக மாயை அது ஒரு திரை. அந்த திரையை நீக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் நீ ஒருவன் தான் முருகப்பெருமானே சொல்றார். மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் ஒழிந்தும் ஒழிந்திலனேன்னு மாத்திக்கோ. ஒழிந்து மொழிந்திலனே இருக்கும்போது ஒழிந்தும் ஒழிந்திலனே உம்னாக்கா இப்படி பண்ணியும் கூட அப்படிங்கிற அர்த்தம். ஒழிந்தும்னாக்கா என்ன சொல்றாருனாக்கா, இப்போ வந்து நமக்கு இருக்கிற இந்த மாயை விலகணும். மாயை விலகினால்தான் நமக்கு எது உண்மை என்று புறப்படும். அப்பொழுது நாம் வினைகள் ஆற்றும் பொழுது
அந்த வினைகள் பயன் காரணமாக நாம் மீண்டும் பிறவி எடுக்காத வகையில் நாம் செயல்புரிவோம். இந்த மாயை விலகிச்சுனாங்க. மாயை விலகிச்சுன்னா நமக்கு எது மெய்ப்பொருள்ங்கிறது மெய்ப்பொருளை தான் தேடி போகும். எப்படியே வேற பொய்யானவைகளின் மீது நாம் பற்று கொள்ள மாட்டோம். பற்று அற்று போகும். எப்பொழுது நமக்கு மாயை நீங்குகிறதோ அப்பொழுது அனைத்து உலக பற்றுகளும் அற்று போய் பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடக்குன்னு சொல்ல மாதிரி பற்றற்றானோட பற்று மீது தான் பற்று இருக்கும் வழியே மற்றவைகள் மீது பற்று அருந்துவிடும். எனவே இந்த மாயை நீங்க வேண்டும் என்பது கண்டிப்பாக நிகழ வேண்டிய ஒன்று. அப்பொழுதுதான் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். அப்போ அதை நீக்குவதற்கு வல்லமை உடைய முருகப்பெருமான் அவன் நமக்கு எவ்வாறு மாயையை நீக்குகிறான்னு அப்படி ஸ்கிரீன் ஒன்று இருக்கும் மாயைன்னு அதை அப்படி கையால் இழுத்து அந்த அவ்வளோக்கு சுலபமாக பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், நீ மாயையிலிருந்து நாம் விடுபடுவதற்கான உபாயத்தை நமக்கு உபதேசித்து அருள்வான். அவனுடைய வேலை உபதேசிக்கிற நீ இந்த மாதிரி போ, உன்னை மாயையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உபாயங்களை கொடுப்பான். அதனால தான் சொல்றார், அவன் 6 முகங்களை கொண்டு மொழிந்தும் அவன் நமக்கு உபதேசம் பண்றான். நமக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, நம்ம மரமண்டை. அதனால அவன் 6 தடவை சொல்றான், ஒரு தடவை இல்லை. முகம் 6ம் மொழிந்துன்னா சொல்லின்னு அர்த்தம். சொல்லியும் 6 முகங்களை கொண்டு அவன் சொல்லியும் உபதேசத்தை செய்தும். உபதேச மந்திரம் அவன் நமக்கு ஒவ்வொரு முகம் மூலமாகவும் தந்தருள்கிறான். ஏன்னா நமக்கு மறந்துடுவான் திரும்ப மறக்காதுன்னு 6 முகம். அதுக்காக தான் அவனுக்கு 6 முகம். இதுக்காக அவனுக்கு 6 முகங்கிறதுக்கு பல காரணங்கள் பார்த்தோம். ஒன்று 6 திசையில முகங்கள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அப்புறம் அந்தரிக்ஷம், அதோ முகம், அப்படி 6 திசையில் இருக்கு. ஏன்னா 6 திசையில் இருக்கிற பக்தர்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்கு 6 முகம். இப்பொழுது 6 முகங்கள் மூலமாகவும் நான் உபதேசிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு வாய் மூலமாக வார்த்தைகள் உபதேசம் செய்கிறான். அப்படி முருகப்பெருமான் தனது 6 முகங்கள் மூலமாகவும் உபதேசம் செய்தும் ஒழிந்திலனே, நான் அதிலிருந்து விடுபடவில்லை, ஒழியவில்லை. எதை ஒழியவில்லைங்கிறனுக்கா, அகம் மாடை மடந்தையர் எனும் என்று அயரும் ஜெகமாயும் என்று தயங்குவது. 6 முகங்கள் மூலமாகவும் எனக்கு 6 முறை உபதேசித்தும் கூட எனக்கு இந்த அகம் மாடை மடந்தையர் என்ற 3லிருந்தும் எனக்கு என்னுடைய ஈடுபாடிலிருந்து நான் விடுபட முடியவில்லையேங்கிறார். என்ன பார்க்கலாம், அகம் மாடை மடந்தையர் அப்படின்னா என்னன்னாக்கா, அப்படின்னா பொருள், பொன் பொருள், மடந்தையர் பெண்கள். நமக்கு தெரியும், உலகத்திலிருந்து 3 வித ஆசைகள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதனால நீ எவ்வளவோ எனக்கு உபதேசம் செய்தும் நான் எனக்கு உள்ள இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற 3ஐயும் ஒழிந்தில்லனே, நான் விட முடியலையே, என்னால இந்த ஆசையை இன்னும் எனக்கு போகலையே அப்படின்னு சொல்றார். என்று அயரும் ஜெகமாயில் என்று தயங்குவது. அது அயற்சி ஆயிடுது. இந்த ஆசை நிறைவேற்றி அது திரும்ப திரும்ப குழந்தை விட்டு. இப்போ ஒரு அக்னியை நெய்யை விட்டு அணைக்க முடியுமா? நெய்யை விட்டா என்னென்ன ஜாஸ்தி தான் குழந்தை விட்டுடும். அது மாதிரி அதுக்கு அக்னிக்கு உணவு போடுறப்போ அது உணவை சாப்பிட்டா அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அது மாதிரி நம்மளுடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றிட்டோம். ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேற்றி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றிக்கிறோம். இன்னும் ஜாஸ்தியா இருக்கு, இன்னும் அது வேணும், இது வேணும், இது வேணும். அதனால எப்படி அக்னிக்கு உணவு கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுறோமோ அது மாதிரி தான் ஆசைக்கு தீனி கொடுத்து அதை போக்குவதற்கு முயற்சி செய்வது. அது அடங்கவே அடங்காது. அதனால முருகப்பெருமானே 6 முகங்களாலும் எனக்கு மொழிந்து உபதேசம் செய்தும் கூட என்னால் இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையிலிருந்து விடுபட முடியவில்லை, அவற்றை ஒழிக்க முடியவில்லை, ஒழிந்திலனேங்கிறார். இன்று இந்த ஆசைகளுடன் என்று அயற்சி அடைகிறேன். ஏன்னா இந்த ஆசைகளுக்கு தீனி போட்டு எனக்கு கட்டுப்படியாது. எத்தனையோ பண்ணியாச்சுனாலும் திரும்ப ஆசை வந்துட்டு இருக்கு. அதனால அயற்சி, என்னை தளர்ச்சியில் தள்ளக்கூடிய அந்த ஆசைகள், இந்த ஆசைகளுடன் கூடிய ஜெகமாயை. இந்த ஜெகம்ங்கிறது மாயை இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி அந்த மாயையை நான் ஏன்னா நான் என்னத்தினால எனக்கு இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இருக்குனாக்கா எனக்கு உண்மை தெரியாததனால், எது உண்மை எது பொய் என்ற வித்தியாசம் தெரியாததனால், நான் உண்மை
வந்து நீ பரம்பொருளாகிய நீ ஒன்றுதான் உண்மை, மற்றவை எல்லாம் பொய் என்று தெரிந்தால் உன்னுடைய திருவடிக்கு மட்டுமே நான் ஆசைப்படுவேன். அப்படி இல்லாமல் நான் எதுக்கு இந்த மண் பொன் பெண்ணுக்கு ஆசைப்படணும்? ஆசைப்படுறேன்னாக்கா எனக்கு வந்து பொய்யை மெய்யாக நினைப்பது தான் காரணம். என்னுடைய உடம்பினுடைய சுகத்துக்காக தான் நம்ம வந்து இந்த பஞ்ச இந்திரியங்களுடைய சுகத்துக்காக தான் நம்ம அனைத்தையும் சேர்த்து கொள்கிறோம். அந்த பஞ்ச இந்திரியங்களுடைய சுகம்தான் இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இதெல்லாம் போனோம்னாக்கா இந்த இந்திரியங்கள் சாஸ்வதம் ஆனவை அல்ல. ஏன்னா இந்த இந்திரியங்கள் உடம்புக்கு சொந்தமானவை. அந்த உடம்பு சாஸ்வதமற்றது. அந்த உடம்போடு ஒட்டி இருக்கும் உயிர் தான் சாஸ்வதமானது. உயிர், மனம் அண்டு சூஷ்ம சரீரம், இது மூணு தான் நிரந்தரமானது. இந்த உடம்பிலிருந்து இந்த உயிர் போகும் பொழுது அது மனதையும் சூஷ்ம சரீரத்தையும் மட்டுமே கொண்டு செல்கிறது. அந்த மனசில் என்னென்ன இருக்குங்கிறது அப்புறம் பார்ப்போம், இன்னொரு பாட்டில் வரும், அதை பார்க்கலாம் மனசில் என்ன இருக்குங்கிறது. அந்த மனசை கொண்டு போகிறது சுலபமாக சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனசில் வந்து இந்த நல்வினை தீவினை, இந்த ஜென்மத்தில் நம்ம ஆற்றின வினை பலன்கள் அதில் இருக்கும். அதை வந்து பாவ புண்ணியம் மூட்டையாக கொண்டு போகிறதுன்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் ஒரு அழகான விளக்கமாக அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த ஜெகமாயில் நான் நின்று அதிலே உழல்வதால் எனக்கு ஆன்மீகத்தில் முன்னேற முடியுது. அதான் தயங்கி நின்று போகிறோம். வேகமாக பார்க்காம தயங்கி நிற்கிறேன்னா இந்த திரும்ப என்னை வந்து இந்த ஆசைகள் இழுக்கின்றன. இந்த மெய் எது என்று தெரியாதனால் இந்த ஆசைகள் இழுக்கின்றன. அதனால முருகா, நீயே வந்து எனக்கு உபதேசம் பண்ணினாலும் கூட நான் இதிலிருந்து மேலே வர முடியவில்லை. எப்பொழுது மேல் வேணும்? திணியான மனோ சிலை மீது குணத்தால் அணியார் அரவிந்தம் அரும்புவதோ பணியார் என வள்ளிப்பதம் பணியும் தனியார் அதிமோக தயாபரணே. அடர்த்தியான இதுக்குள்ள ஒரு நம்ம டப்பாவில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டு வச்சோன்னா கொஞ்சம் இப்படி போட்டுட்டு இப்படி வச்சுட்டோன்னா அதுக்கு வந்து ரொம்ப கம்மி வெயிட்டு தான் இருக்கும். அதை போட்டு குலுக்கி அதில் போட்டு ஒரு சுத்தியை போட்டு உள்ள அமுக்கி அப்புறம் வேலை போட்டுட்டே இருந்தால் அது வெயிட்டு நிறையா இருக்கும். அதான் திண்மையான போட்டு எல்லாம் அடைச்சி நெருக்கமாக இருக்கிறது. அப்போ பாரம் ஜாஸ்தியாகும் பொருளுக்கு. இப்போ பாரமான அர்த்தம் கொடுக்கும், வெயிட் ஜாஸ்தி இருக்கும். பாரமான மனம்னா தெரியும், மனம் சிலை அப்படிங்கிறதுக்கு தமிழில் ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் வந்து நீங்கள் வந்து அபிராமேந்திரனுடைய பொருள் விளக்கம் சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பேன். சிலைனா என்னது? கருப்பு சிலையும் வெண் பாசாங்குசுமும் கையில் மனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமேன்னு பார்த்தோம் இல்லையா? கருப்பு சிலைன்னா கருப்பு வில்லு, கரும்பு வில். ஒரு கையில் அம்பாளுடைய காமாட்சி அம்மனுடைய ஒரு கையில் கரும்பு வில்லு, ஒரு கையில் 5 புஷ்ப அஸ்திரங்கள். ஸோ அதனால சிலைனாக்கா வில்லுன்னு ஒன்று. கருப்பு சிலைனா கரும்பு வில்லு. இன்னொரு அர்த்தம் தான் இப்போ இந்த பாட்டில் வரக்கூடிய அர்த்தம். இன்னொன்று என்னன்னா கல், சில மாதிரி கரெக்டு. அதாவது சிலைக்கு வந்து சிலைக்கு சிலைங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் அது கல்லிலிருந்து வடிக்கப்படுவது. கல்லிலிருந்து வடிக்கப்படும் சிற்பத்திற்கு சிலைன்னு பேர் வந்து. ஏன்னா கல்லுக்கு சிலைங்கிற வார்த்தை இருக்கு, அதனால சிலைன்னு அதுக்கு பேர் இருக்கு. ஆயன சிற்பியை பற்றி சொல்றேன். அவர் வளர்த்த சிலை வந்து கல்லிலிருந்து வடிக்கப்பட்டது. சரி, இப்போ இதுலேருந்து என்ன புரியுறது உங்களுக்கு? நெஞ்சம், கணம், கல்லு. நெஞ்சம் உங்களுக்கு இருங்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாட்டு, முதல் பாட்டு நம்ம வந்து முதல் பாட்டு வந்து நமக்கு கணபதி தியானமா எழுதினது. அந்த எழுதினாரு அந்த அருணகிரிநாதர். அதுல வந்து தொடக்கமே நெஞ்ச கணக்கல், நெஞ்சம் என்னும் கனமான கல். அதே தான் இப்போ வேற வார்த்தைகள் சொல்றாரு. இதுலேயும் அதே தான், நெஞ்ச கணக்கல். ஏன்னா அப்போ சொன்னார். அப்புறம் வந்து சரி, நம்ம விநாயகர்கிட்ட கேட்டோம், என்னுடைய நெஞ்சமா கனமான என்னுடைய கல் போன்ற என்னுடைய நெஞ்சத்தை இலகச்சை உருக்கு அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட கேட்டோம். முருகன்கிட்ட நம்ம கேட்கலேன்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே ஒரு சொல்லிடலாம், அப்ளிகேஷன் போட்டுடலான்ட்டு இந்த பாட்டில் அதை உபயோகிப்பார். திணியான மனோ சிலை முருகா, என்னுடைய நெஞ்சு ஒரு கல் போன்று, பாறை போன்று இறுகி இருக்கிறது. அந்த பாறை மேல என்னுடைய நெஞ்சில நீ வந்து உட்காரணும். அந்த பாறை மேல உன்னுடைய அழகான தாமரை போன்ற திருவடிகள் வந்து பதிய உதிக்காதோம், அது வந்து அரும்பாதோம் இல்லையா? உணதால் அணியார் அரவிந்தம் அரும்புவதோ.
அரும்புமான்னு கேட்குற அரும்பாதுங்கிறது பதில். ஏன் காரணம் நமக்கு தெரியும், பார்ப்போம். இப்போ வந்து உனது தாளினும் அணியார்னா மிக அழகியன்னு அர்த்தம். அழகிய அணியார் அரவிந்தம்னா தாமரை. உனது தாள் என்னும் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. உனது திருவடி என்னும் மிக அழகிய தாமரை மலர்கள் எனது கருங்கல் போன்று இறுகி கிடக்கும் மனதினில் வந்து அரும்பாதோட்டு அரும்பாதுங்கிறது தான் பதில். ஏன்னா எப்படி இருக்கு, மனம் இறுகி கிடத்தா எப்படி வரும்? இப்போ தாமரை மலரணும்னாக்கா அது ஒரு பாறை மேலே மலருமோ? வளராது. ஈவன் நம்மளுடைய தரை இருக்கு, நம்ம கார்டன் இருக்கு, அந்த கார்டனில் வந்து அது விதையை நட்டு வச்சு அதில் தண்ணி விட்டா வளருமோ? வளராது. அது வளரணும்னா வெறும் தண்ணீர், நீர் ஓட கூட வளராது, ஓடுகின்ற நீரில் வளராது. ஒரு நதியிலேயோ ஓடையிலேயோ தாமரை வளராது. அது தேங்கி கிடக்க வேண்டிய நீர். அது வந்து அதாவது ஒரு இடத்தில் நிலையாக இருக்கக்கூடிய நீர், குளம், குட்டை, ஏரி, இந்த மாதிரி இடத்துல தான் தாமரை மலரக்கூடியது. அதனால் தாமரை மலரணும்னா முதல்ல வந்து என்னுடைய மனசுல தாமரை மலரணும்னா கல் மாதிரி இறுகி இருக்கிற மனசு நெகிழ்ந்து உருகி அது ஒரு நீர் நிலையாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் முருகனின் திருவடி என்னும் தாமரை மலர் அங்கு மலரும். இப்போ என்னுடைய மனசை நெகிழ வைக்கணும்னு எதனால் நெகிழ வைக்க முடியும்? பக்தியினால் நெகிழ வைக்க முடியும். முருகா உன் மீது பக்தி செலுத்தி செலுத்தி என்னுடைய பாறை போன்ற எனது மனதை இலக்கி நெகிழ வைத்து அந்த குளத்தில் நெகிழ்ந்து, அதாவது நம்ம வந்து பாறையாக இருக்கும்போது ஒரு மேடாக இருக்கும், அந்த பாறை உருகினா ஒரு பள்ளம் ஆகிடும். இப்போ வந்து இறைவன் வந்து அமரணும்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே தான், ஒரு மேடாக இருக்கிறதுல வந்து பயன்படுத்த இருக்க மாட்டாங்க. நம்ம மனசு வந்து பள்ளமாக்கினா தான் அதுக்குள்ளே ரிசீவ் பண்ண முடியும். ஒரு பள்ளத்தில் தான் வந்து மழை தண்ணி வந்ததுன்னா அது போய் ரிசீவ் பண்ண முடியும். மேடாக இருந்தால் அதனால் ரிசீவ் பண்ண முடியாது. அதனால் நம்முடைய உள்ளத்தை பள்ளமாக்கி வைத்து அதில் மனதை நீர்நிலையாக நிரப்பி வைத்தால் அந்த பள்ளத்தை நோக்கி இறைவனது அருள் பாயும். இறைவனது திருவடி வந்து அங்கே அமரும், தாமரை மலராக பூக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். தினியான மனோ சிலை மீது உனது தாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ. அது அரும்பு செய்ய வேண்டும் என்றால் என் மனதை நான் பக்தி மூலமாகவோ அல்லது யோகம் மூலமாக செய்ய முடியும். எப்படின்னா யோகத்தில் வந்து அக்னி பாறையாக இருக்குனாக்கா பக்தி மூலமாக அந்த பக்தி வந்து அந்த பாறையை இழக்கணும். இப்போ வந்து யோகம் பண்ணும்போது யோகா அக்னி வந்து அதனுடைய சூடில் வந்து அந்த பாறை இலகி போயிடும், உருகி போயிடும். அப்படி உருக வைக்கிறதுக்கு இப்படி பல மார்க்கங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கா. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் எல்லாம் இருக்கு நமக்கு, ஞான மார்க்கம். அதனால அணியார் அரவிந்தம் அரும்புமதோ அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்க சொல்றாருனாக்கா தயாபரன்கிட்ட கேட்கிறேன். பணியா என வள்ளிப்பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணன். ஏன்னா என்னுடைய பாறை போன்று இறுகிய மனம் இழக வேண்டும் என்றால், நான் உன் மீது பக்தி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீ கருணை புரிய வேண்டும். உன்னுடைய அருளினால் தான் என்னுடைய இறுகிய பாறை போன்ற மனம் இழக முடியும். உன்னுடைய அருள் அதற்கு வேண்டும். அதனால நீ தயை புரிய வேண்டும் முதலே சொல்லிடுறாரு. தயாபரணேன்னு கூப்பிட்டுடுறாரு. எப்படி என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. பணி யா என வள்ளிப்பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணம். வள்ளி மேல அப்படி மோகம் கொண்டோன்னு அப்படி நம்ம வேற விதமா அர்த்தம் பண்ணிக்கூடாது. இது என்னமே இந்த பாட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அர்த்தம் சொல்லணும், இல்லைன்னா அர்த்தம் அனர்த்தம் ஆயிடும். இப்போ என்ன சொல்றாருனாக்கா, அதாவது முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா வள்ளி பிராட்டி அப்படிங்கிறவர் வந்து ஜீவாத்மாவை குறிக்கிறது. அதனால தான் வள்ளி கல்யாணத்தில் வந்து வள்ளியும் முருகனும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதன் பொருள் வந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிறது, பரம்பொருளுடன் ஐக்கியமாகிறது அர்த்தம். அதனால வள்ளி வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் குறிக்கிறார். இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு வள்ளி மீது அதிமோகமாக இருந்து பல தடவை அவரிடம் சென்று பல முயற்சிகள் செய்து பல வேடங்களில் சென்று எல்லாம் எதுக்காக போனால் அவளை ஆட்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி, இல்லையா? அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவளை ஆட்கொள்ளணும்னு. அது மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள்லாம் திரும்ப திரும்ப பிறவை எடுத்து இந்த சாகரத்தில் ஜென்ம சாகரத்தில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காளே, இவாளை கரை சேர்க்கணும், நான் ஆட்கொள்ள வேண்டும்ங்கிற நம்ம மேல் இருக்கிற கருணையினால நம்ம வந்து அவனை பற்றி துளி கூட சிந்திக்கலைன்னாலும் அவன் வெளியே வரான். நீ உனக்கு இந்த உபதேசம் செய்கிறேன், நீ வந்து இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையிலிருந்து வெளியே வந்தால்தான் உனக்கு உண்மையானது எது என்று தெரியும், என்னை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள முடியும்னு முருகன் வந்து கருணையோடு வந்து பண்றார். அதனால தான் தயாபரணேங்கிறார்.
என்ன சொல்றாருன்னா, முருகனுக்கு வந்து வள்ளி மீது அதிமோகம், வள்ளியுடன் நேரத்தை செலவிட வேண்டும். எப்படி செலவிடுறது? சும்மா அப்படியே போனாக்கா ஏதோ 2 வார்த்தை பேச முடியும், அதுக்கு மேலே சரி பேசி வச்சு நீ போயிட்டான்னு சொல்லி அனுப்பிச்சுடுவேன். ஆனால் நிறைய நேரம் அங்கே இருக்கணும். அதுக்காக வந்து முருகன் எவ்வளோ அழகாக பிளான் போடுறாரு போடுது. என்னன்னாக்கா வள்ளிட்டு கேட்குறாரு, தான் வேலையை இருந்தால் கொடுங்க. அப்படி கூட கேட்கல, வேலையை இருந்தால் கூட ஒரு வேலை கொடுத்துரும், அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அப்படி அவளுடைய பக்கத்தில் இருக்க முடியும். அந்த பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஆன்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பரமாத்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படி வந்து பக்கத்தில் இருக்கணுங்கிறத ஒரு வேலை கூட கேட்கலாம். பணி யானைனா யானாக்கா யாவை, யாவைங்கிற ப்ளூரல். எதுனாக்கா சிங்குலர், யாவைனா ப்ளூரல். என்னென்ன வேலை இருக்கு உனக்கா எல்லாத்தையும் கொடுங்கிறவர்னா, அத்தனை வேலையை முடிக்கிற வரைக்கும் வள்ளியோடு பக்கத்தில் உட்காந்துருக்கலாமே. அதனால அவர் சொல்றார், உன்னுடைய அருகாமையில் இருக்க வேண்டும், அதற்காக நீ உன்னுடைய வேலைகள் என்னென்ன அவ்வளவு கூட நான் செய்கிறேன். இப்போ வந்து இப்போ என்ன இருந்தது, இப்போ வள்ளி வந்து எஜமானி ஆகிட்டான், அவன் தான் வேலை கொடுக்குறான். இவன் முருகன் வேலையை பண்ணுறவன், அப்போ அவன் அடிமை, அவன் பணியால் இல்லையா? அப்போ என்ன முறை? பணியால் எஜமானனுக்கு பணிய வேண்டும். அதனால தான் பணி யா என வள்ளி பதம் பணியும். வள்ளியுடைய திருவடியில வந்து இவர் தலை வைத்து பணிகிறார் என்றால் அதற்கு காரணம் வள்ளி தான் தனக்கு வேலையை அளிக்கக்கூடிய எஜமானி, தான் வேலை செய்யும் சேவகன் அப்படிங்கிற இடத்துல அழகா அந்த ஒரு கற்பனையோட எழுதியிருக்கார். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா தனியான எப்போ அது தணிக்க முடியாத ஆசை. அது அந்த மோகம் வந்து தணிக்க முடியாது, வள்ளி மேல் கொண்ட மோகம் தணிக்க முடியாது. ஏனென்றால் ஜீவாத்மா வந்து ஒரு ஜீவாத்மாவா இருக்கு, கோடானு கோடி இருக்கு, அனைவரையும் கிடைத்தேற வேண்டும் என்றால் இதுக்கப்புறம் அதுன்னு வந்துட்டே இருக்கனால அந்த அந்த மோகம் ஜீவாத்மா மேல பரமாத்மா கொண்ட மோகத்துக்கு எல்லையே இல்லை, தணிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். வள்ளினாக்கா ஒரு வள்ளி ஒரு பெண், முருகன் ஒரு ஆண்ங்கிற அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. வள்ளிங்கிறது ஜீவாத்மா, முருகன் பரமாத்மா அப்படின்னு. கெடுவாய் மனனே கதிகேல் கெடுவாய் மன்னனே அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு கதிகேல் கரவாதி விடுவாய், ரெண்டெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கதிகேல்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கரவாதி விடுவாய், வடிவேல் இறைத்தாள் நினைவாய், அதுவும் அதோடு செஞ்சுக்கும். அப்புறம் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் வினையாவையுமே. கெடுவாய் மன்னனே அப்படின்னு நம்மளை அட்ரஸ் பண்றாரு. என்ன அர்த்தம் கெடுவாய் மன்னனா? கேடுகட்ட ஜென்மங்களே, கேடுகட்ட மனதை உடையவர்களே. ஏன்னா இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புத்தி வரலையா? ஒவ்வொரு பாட்டிலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கோ, பரம்பொருளினுடைய திருவடியை சரணடை, அதுதான் உனக்கு நற்கதிக்கு வழிவகுக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் உனக்கு புரியலையா? இன்னும் இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையில் உழந்துட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லி நம்ம புத்தியை வந்து சொல்றார். கெடுவாய் மன்னனே, கேடுகட்ட மனத்தை உடையவனேங்கிறார். கெடுவாய் மன்னனே, கெட்டு போன மனத்தை உடையவனே. கதி கேள் அப்படின்னாக்கா என்ன? இப்போ நான் சொல்றேன், இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சுன்னா பரவாயில்ல, இன்னொருத்தர சொல்றேங்கிற. கதி கேள் அப்படின்னா நீ நற்கதி அடைவதற்கான உபாயம் என்ன என்று நான் உனக்கு உபதேசிக்கிறேன், நீ அதை கேள். நீ அப்படி கதினாக்கா நம்ம வந்து நற்கதி அடையிறதுக்கான உபாயத்தை உபதேசிப்பது, அதுதான் கதி. அப்புறம் கேள்னாக்க நம்ம அதை கேட்டுக்கொள்ள வேண்டியது. கதி கேள், என்ன உபாயம்னு உடனே சொல்லிடுறோம். மூடி மறைக்காத. கரவாது இடுவாய், கரவாதுன்னா மறைக்காதுன்னு அர்த்தம். நம்ம சொல்லுமே, கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கேன்னு எங்க வருது? அபிராமி எங்க ஞாபகம் இருக்கா? கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே? ஏன்னா சிவபெருமான் ஒரு கையில தீ வச்சுட்டு இருக்காரு, தலையில கங்கட தீ வச்சுட்டு இருக்காரு. ஆனா அம்பாள்கிட்ட நீ இதெல்லாம் எப்படி மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பாட்டு. அது மாதிரி கரத்தல்னாக்கா மறைத்தல். கரவாதுன்னா மறைக்காது, கரவாது இடுவாய். அது என்னத்தை இடுவாய்னா அப்படி வைக்கிறதுக்கு போடுறதுக்கு பேர் இடுவாய்னு பேரு. அது என்னதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்றாருனாக்கா, நம்மளுடைய ஆன்மா சுத்தமாகணும்னாக்கா, நமக்கு ஞான தெளிவு வர வேண்டும் என்றால், நாம் இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், நமக்கு அகங்காரமும் மமகாரமும் அழிய வேண்டும் என்றால் அதற்கு பல உபாயங்கள். அதில் ஒரு உபாயத்தை இதில் சொல்றாரு. இது வந்து நீ வந்து தவம் இருக்க வேண்டாம், வேற எல்லாம் பண்ண வேண்டாம், நீ உன்னால முடிஞ்சே நீ பண்ணினாலே உன்னை இதுலேருந்தெல்லாம் விடுதலை அடையலாம். என்ன சொல்றாருனாக்கா, நம்ம ஒரு செல்வந்தன், நான் ஒரு செல்வந்தன் வச்சுக்கிறேன், நிறைய கிட்ட பணம் இருக்கு. அவர் சொல்றாரு, நீ செல்வந்தனா உன்னை வந்து கடவுள் படைச்சிருக்கார், நீ உன்னுடைய சொந்த முயற்சியினால நான் தேடின செல்வம்ங்கிற நினைப்பே உனக்கு வர வேண்டாம். ஏன்னா வந்து இறைவனோட அருள் இல்லைன்னு இந்த செல்வம் மட்டும் நிலைச்சிருக்காது, வந்தும் இருக்காது.
நீ ஒரு செல்வந்தனாய் இருக்கிறத நீ வந்து ஒரு சில முயற்சிகளை ஒரு சில விதத்தில் நீ அனுஷ்டித்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற. நீ கடைபிடித்த அதே முயற்சிகளை உன்னை விட மிக அதிகமாக செய்து ஒருவன் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறான். என்ன காரணம்? நான் முயற்சி பண்ணதான் வந்தேன்னா நீ மாத்திரம் அப்படி பணக்காரன். அதனால வந்து இறைவன் உனக்கு முன்ஜென்மத்தினுடைய புண்ணியங்களின் பயனாக கொடுத்திருக்கிறார். இந்த புண்ணியம் உனக்கு மீண்டும் தொடர வேண்டும் என்றால் இவற்றை நீ எனது என்று வைத்துக் கொள்ளாதே. மமக்காரத்தை விட்டுவிடு. பணம் வர வர நீ அள்ளி கொடு. யாருக்கு இல்லையோ யாருக்கு தேவையோ அவளுக்கு கொடுக்கிறார். கரவாது இடுவாய். கரவாது மறைக்காம எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. பேங்க்ல ஒரு 10 கோடி பேலன்ஸ் இருக்கும். ஆனா வந்து இதெல்லாம் காப்பி உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு, அதை எல்லாருக்கும் தானம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீ மறைக்கிற. நீ என்னோடது இல்லைன்னு வச்சிடணும். எல்லாம் என்னோட கடை, இறைவன் கொடுத்தது, அவனுக்கே திருப்பி கொடுக்குறேன்ட்டு ஜனசேவை வந்து சொல்லுவாள். மக்கள் சேவை மகாதேவன் சேவைன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரவாது இடுவாய். அப்புறம் என்ன சொல்றார்? அதுக்கு அந்த கொடுக்கும் பொழுது வடிவேல் இறைத்தாள் நினைவாய். கையில் வடிவேலை ஏந்திய அந்த இறைவனாகிய முருகப்பெருமானின் தாள் திருவடிகளை மனதில் நினைத்து கொண்டு நீ கொடுக்க வேண்டும். அப்படி அவனுடைய திருவடியை நினைத்து கொண்டு நீ அதை நீ கொடுக்க ஆரம்பிப்பதற்கு முன்பும் நீ அவனது திருவடியை நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் நீ கரவாமல் கொடுப்பாய். அப்போ முருகப்பெருமானுடைய திருவடியை மனதில் நினைச்சுட்டோம்னா அந்த சிறு மனப்பான்மை நம்ம விட்டு போய்விடும். பணத்தை நம்ம ஒழிச்சு வச்சுட்டு இவ்வளவுதான்னு கொடுக்க மாட்டோம். இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரும். கொடுத்து முடித்ததற்கு அப்புறமும் நீ இறைவனின் தாளை மனதில் நினைவாய்கிற. ஏன்னா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னாக்கா ஒரு மமக்காரம் இன்னொருக்கிற வந்து சேரும். ஏன்னா என்னோடதை நான் கொடுத்துட்டேன், என்னோடது இவ்வளவு கொடுத்துட்டேங்கிற அந்த இது வரும். அப்படி வந்ததுன்னா நீ கொடுத்து பயனே இல்லை. அந்த மமக்காரத்தை நீ விட வேண்டும் என்றால், நான் கொடுத்தேன் என்ற அந்த அகந்தையை விட வேண்டும் என்றால், நீ கொடுத்து முடித்ததற்கு அப்புறம் அப்பாலும் நீ இறைவனை நினைக்க வேண்டும். இறைவனின் திருவடியை நினைத்தால் முதலில் உனக்கு வந்து மறைக்காமல் கொடுக்கக்கூடிய புத்தி வரும். அப்புறம் அதுக்காக நீ பெருமைப்பட்டு கொண்டு கர்வம் அடைந்து உன்னது புண்ணியங்கள் அனைத்தையும் தொலைத்து விடாமல் உன்னை அது காப்பாற்றும். அதுக்காக நீ இறைவனை நினைக்கிற. இறைந்தால் நினைவாய். அப்படி நினைக்கிறதுனால என்னாகுனா நெடு வேதனை தூள்படவே சுடுவாய். நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தான தர்மங்கள் பண்ணி அதுக்கு என்னுடைய இல்லைன்னு சொல்லி கொடுத்தானாக்கா நம்மளுடைய கெட்டுப்போன மனசு இருக்க அது வந்து மீண்டு வரும். கெடுவாய் மனனை கேடுகட்ட மனம் வந்து அதுக்கு ஞானோதயம் உண்டா. முருகன் ஞானத்தை அருள்வான். ஞானோதயம் வந்ததுனாக்கா என்ன ஆகும்னா நம்மளுடைய வினைகள் யாவும் நம்மை விட்டு போகும். அப்புறம் வந்து வேதனை, இந்த வினைகள் காரணமாக தான் வேதனை வருது நமக்கு. இந்த பிறப்பு இறப்புங்கிற வேதனை தொடர்ந்து வரக்கூடிய வேதனைகளுக்கு காரணம் வினை. அந்த வினைகள் விட்டு போனால் விடுவாய்ன்னு நம்ம விட்டு போயிடும். எப்போ இந்த மாதிரி நம்ம தான தர்மம் பண்ணி எனது இல்லைங்கிற அர்ப்பணிப்போடு நம்ம தான தர்மம் செய்தால் நம் மனதில் முருகன் வந்து குடிகொள்வான். அதனால தான் கெடுவாய் மனநேங்கிற நிலையை போய் நீ வாழ்வாய் மனநேன்னு ஒரு நல்லா இருப்ப. நீ இந்த மனசு வந்து கெட்டுப்போன மனசு இல்லை, நல்ல மனதாகி விட்டதுன்னு அந்த ஒரு நிலை வரும். அப்படி முருகன் வந்து மனதில் குடியிருப்பான். அப்படி அவன் வந்து குடியிருந்தால் நமது வினைகள் யாவும் நம்மை விட்டு போகும். விடுவாய் வினையாமையுமே. அப்புறம் நெடு வேதனை தூள்படவே சுடுவாய். நமக்கு இத்தனை நாள் பிடிச்சிருந்த இந்த நம்ம பிறப்புங்கிற இந்த ஜென்ம சாகரத்தில் மூழ்கி இருந்த அந்த வேதனை இருக்கு, அதுலேருந்து நாம் விடுபட்டு விடுவோம். ஏன்னா நமக்கு ஞானோதயம் வந்து விடும். முருகன் நம் மனதில் வந்து குடியிருந்தால் நாம் ஞானம் பெற்றுவிடும். ஞானம் பெற்றால் மெய் எது பொய் எதுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சாக்கா நாம் மெய் பின்னால் செல்வோம், பொய்யை விட்டுவிடும். இதன் காரணமாக நம்முடைய வேதனைகள் அனைத்தும் தீரும். அந்த வேதனை தூள்படுங்கிறார். தூளாயிடும். தூள் பட்டா கூட பிரயோஜனம். அந்த தூள் வந்து காத்தடிச்சுன்னா மேலே வந்து ஒட்டிக்கும். அது தூளானதுக்கப்புறம் அதை வந்து நெருப்பு போட்டு கொளுத்திருக்கிறது. உன்னுடைய வேதனை எல்லாம் தூளாக்கி அதை நெருப்பு போட்டு அதை சுடுவாய்னாக்க நெருப்பில் சுட்டு விடுவாய். உன்னுடைய வினைகளையும் அந்த வினைகள் காரணமாக வந்த வேதனைகளையும் நீ தூளாக்கி அதை நீ நெருப்பிலிட்டு சுட்டு விடுவாய். எப்போ? உன்னுடைய நீ வந்து உனக்கு இருப்பதை அனைத்தையும் நீ பிறருக்கென்று அர்ப்பணிப்புடன் கொடுத்து அதன் பலன் மீது நீ மனது வைக்காமல் நீ கொடுத்தாயே. ஆனால் உன் மனதில் முருகனின் திருவடி வந்து குடிகொண்டு
அதாவது அரவிந்தம் அரும்பு போதான அரும்பும் மனசு வந்து கல்லாக இருக்காதப்போ கணிஞ்சு இத்தனை பேருக்கு நீ தானம் பண்ணுறேன்னா ஒவ்வொருத்தரும் இந்த தானம் ஆயினோட சந்தோஷப்படுறதை பார்த்ததும் உன் மனசு அப்படியே உருகும். நமக்கு பணத்தை வச்சுட்டு இருக்கிறத விட நம்ம ஒருத்தர் கொடுத்து அதை வச்சு அவன் சந்தோஷப்படுறாள், அதை பார்க்கும்போது வர இன்பம் வந்து கோடானு கோடி மடங்கு ஜாஸ்தி. ஒருத்தன் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சாப்பாடே இல்லாதுன்னு ஒரு சாப்பாடு போட்டாலே அவன் அப்படி சந்தோஷப்படுவான். இல்லை படிக்கிறது வசதி இல்லாத குழந்தைக்கு நான் படிக்கிறேன் நீ சேர்றா ராஜா அப்படின்னு ஸ்கூலில் நான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கு ஈடே என்ன இல்லை. இந்த படத்தை வச்சு நம்ம போகும்போது கூட வரப்போகிறது எரிக்க பரவாயில்ல, யாரும் எரிக்கவும் மாட்டான், எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். இது எனக்கு உரிமைன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் இருக்கிற வரைக்கும் தியானம் பண்ணிட்டு இருந்தாக்க அந்த மனசுக்கு வந்து அந்த ஒரு திருப்தி மட்டும் இல்லை, அந்த இறைவன் நம்மை நெருங்கி வருவான். அது எனதில்லை என்ற எண்ணத்தோடு தானம் செய்தால் இறைவன் நம்மை நெருங்கி வந்து நமது வினைகள் அற்று போகும்படி நம்மை விட்டு போகும்படி நமக்கு அருள் செய்து அதன் காரணமாய் நமது வேதனைகள் அனைத்தும் தூள்பட்டு நெருப்புக்கு இரையாகும். முருகனுக்கு ஹரோஹரா.